தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை சங்கீதம் 34 8வது திருமொழி. சங்கீதம் 34 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தை, கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராகவே எல்லா நேரங்களிலும் அவர் காணப்படுகின்றார். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவிக்கலாம். பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக கடந்து வரலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கின்றார். அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அதை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். நாம் அதை ருசித்து பார்க்க வேண்டும். ருசித்து பார்க்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவர் என்பதை நாம் அனுபவிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பாடு நிறைந்த சூழ்நிலைகளிலே, துன்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலே நமக்கு ஆண்டவர் வழி ஏற்படுத்தி தருவார். ஒரு அழகான ஒரு பாதையை ஏற்படுத்தி தருவார். அதிலிருந்து ஒரு விடுவித்து நமக்கு நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத நேரங்களில், எதிர்பாராத சூழ்நிலைகளில் நமக்கு செய்திடுவார் பாருங்கள். அந்த நேரத்தில் அவர் நல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஒருவேளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகத்தான் இருந்திருக்கின்றார். இன்றளவும் நமக்கு ஒரு தீங்கும் அவர் செய்தது கிடையாது. ஒரு தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அவர் அனுமதித்தது கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் இன்னை தொழுது ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளை நாம் பாராதபடி நடத்தி வந்த பாதைகளிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் கண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள், எதிராக நிற்கக்கூடிய காரியங்கள், அவைகளெல்லாம் கண்டு ஒரு நாளும் அஞ்சி விடாதபடி, அவைகளெல்லாம் கண்டு நாம் விசுவாசத்தில் கொஞ்சம் திணறி விடாதபடி, அவர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில், அதுதான் தொடர்ந்து அவர் சொல்கிறார், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நம்பிக்கை இழந்து விடாதபடி தொடர்ந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பயணிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நல்லவராக இருந்து, நன்மை செய்கிறவராக இருந்து நம்மை நடத்தி செல்வார். ஒருபோதும் நாம் கலங்க வேண்டுவதில்லை. கர்த்தர் நம்முடைய இந்த நாளிலும் நம்மை இந்த திருவார்த்தை மூலியமாய் திடப்படுத்தி நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அருமையான வார்த்தை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எம்மட்டும் நீர் நல்லவராக இருந்திருக்கிறேன். நல்லவராக இருந்து எங்களை நடத்தி நன்மையான பாதையில் எங்களை நடத்தி இருக்கிறீர் அப்பா. ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை அஞ்சி நிற்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறீர். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவர். அதை நாங்கள் அனுபவித்து அதை பெற்றுக்கொள்ள, அந்த அனுபவத்தின் மூலியமாய் வரக்கூடிய அந்த பெரிய நன்மைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட வாருங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே. ஆம்.